இமயமலையில் பிறந்த தெய்வம் ஹரிஹரசுதன் ஆயப்பன். மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரத்திலும் சிவபெருமானின் சக்தியிலும் பிறந்த தெய்வீக சக்தி. பாண்டலத்தில் ராஜா ராசசேகரனின் குழந்தையாக காட்டு வழியில் தோன்றி மணிகண்டன் என்று அழைக்கப்பட்டார். சின்ன வயதிலிருந்தே அசாதாரண வல்லமை. அரண்மனையில் அறிவாலும் வீரத்தாலும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். என்ற சக்தி வாய்ந்த ராட்சசியை அழிக்கச் சென்ற ஆயப்பன் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு அவளை சமாதானப்படுத்தினார். பின்னர் தன் தெய்வீக பிறப்பின் காரணத்தை ராஜாவிடம் தெரிவித்தார். மக்கள் அனைவரும் வேண்டியபடி சபரிமலையில் சுவாமியே சரணம் ஐயப்பா என எழுந்திடும் இடத்தில் தன் ஆத்மார்த்தமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்தார். இன்றி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருவிரல் மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்கிறார்கள். அவர்களின் மன ஆசைகளை கேட்டு நிறைவேற்றும் கருணைமூர்த்தி.